எல்லாருக்கும் வணக்கங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பால்சம் செடிங்க. பால்சம் செடியில நெறைய கலர் இருக்குங்க. அதுல ஒரு 12, 13 கலர் என்கிட்ட இப்ப அவைலபிளா இருக்குங்க. ஒரு 15லிருந்து ஒரு 20 பேத்துக்கு தர மாதிரி வந்து விதைகள் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. நான் போன வீடியோல போடுறப்போ நெறைய பேர் விதைகள் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த டைம்ல என்ட்ட ஸ்டாக் இல்லைங்க. இப்ப வந்து ஓரளவுக்கு விதைகள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே ஃப்ரெஷ் விதைகள்ங்க. இப்ப தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு ஈஸியான முளைப்பு திறன் இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஒரு நல்லா அழகா வந்து பூத்து இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த பால்சம் சொல்லலாங்க. நல்லா வெயில தாங்கி வளரக்கூடியது. இந்த சம்மருக்கு ஒரு 2 மாதம் வெயிலுக்கு நல்லா வீட்டுக்கு முன்னாடி பூத்திருக்கணும் அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த பால்சம் விதைகள வாங்கி போட்டு வளர்க்கலாம். இப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, சம்மருக்கு கரெக்ட்டா உங்களுக்கு பூத்து குலுங்கும். நம்மகிட்ட பால்சம் விதைகள் மட்டும் இல்லாம, காஸ்மோஸ் விதைகளும், சங்குப்பூ விதைகளும் இருக்குங்க. இதுவுமே வந்து சம்மருக்கு நெறைய பூக்கள குடுக்கக்கூடியதுங்க. பூச்செடிகள பொறுத்தவரைக்கும் வெயில் காலங்கள்ல நல்லா பூ பூக்கும். ஆனா, சரியான முறையில நம்ம பராமரிப்பு பண்ணி நம்ம தண்ணீர் ஊத்துனோம் அப்படின்னா, நம்மனால வந்து அதிகமான பூக்கள வந்து பெற முடியும். சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.